எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான். இஸ்லாமிய பொறுத்த வரைக்கும் பிற மதத்தாராகிய இந்தியாகிய நாங்கள் உங்களுடைய கோட்பாடுகள் நன்றாக இருக்கிறது. நாங்கள் இஸ்லாமியாக மாறவில்லை, மாறாமல் உங்கள் கோட்பாடுகள் நல்லா இருக்கிறது. பகுத்தறிவு கொள்கையுடன் நீங்கள் தாங்கள் பேசுகிறீர்கள், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் போது நான் இந்த கேள்வியை கேட்கிறேன் என்பதற்காக அவையோரோ தாங்களோ தயவு செய்து வருத்தப்படக்கூடாது. நீங்கள் தன்னிச்சையாக எந்த பதிலும் சொல்ல கிடையாது. குரானில் என்ன குறிப்பிட்டுள்ளார்களோ அதனுடைய வைத்து ஜனங்களுக்கு புரியும் வகையில் தாங்கள் பேசுகிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி, வாழ்க பல்லாண்டு. என்னுடைய கொஸ்டின், குரானில் உள்ளதுதான் தாங்கள் கூறுகிறீர்கள். உங்கள் இஸ்லாம் மார்க்கத்திலேயே உங்களை சில பேர் எதற்காக எதிர்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, வெளிநாட்டிலும் வைத்திருக்கிறார்கள். செய்தி வெளி ஊடக செய்தி வெளியாக நான் கூறுகிறேன், எனக்கு ரெக்கார்டாக இது கிடையாது. அதனுடைய காரணம் என்ன, அது மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு அடிஷனல் கொஸ்டின், இந்த கல்லெறிதல் என்று ஒரு பழக்கம் வைத்திருக்கிறார்கள். அதற்கு மட்டும் எனக்கு விளக்கம் சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய விளக்கம் அனைத்தையும் எனக்கு தெரிந்து கொண்டேன். கல்லெறிதலுங்கிறதுக்கு மட்டும் எனக்கு விளக்கம் தெரியவில்லை. அதை தயவு கூர்ந்து சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. கேட்கறதுக்கு முன்னாடி என்னை பற்றி சில வார்த்தைகள்லாம் சொன்னாங்க. எங்க மார்க்கப்படி இப்படி இப்போ புகழக்கூடாது, யாரையுமே நேருக்கு நேர. அது எங்கள் அமைப்பில் நாங்கள் செய்ய மாட்டோம்னு வைங்களேன். இப்போ நிகழ்ச்சி நடத்தினாலும் தலைவர் அவர்களே அவர்களை இவர்களை அதெல்லாம் சொல்லவே மாட்டோம். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படியாலாம் நாங்கள் என்ன மேடையில் கட்டுப்பாடை வச்சுருக்குறோம். இது பொதுவானது. நீங்கள் அவங்க சொல்லிட்டாங்க. எங்கள் மேடைகளில் பொதுவாக மார்க்க மேடைகள் நடத்தும் பொழுது யாரையுமே இந்த புகழ்வு தான் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அப்படியே ஒரு எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போய் வேறு மாதிரியாக ஒரு சித்திரம் கொடுத்து அவர் அந்த மாதிரிலாம் ஆகுனதுக்கெலாம் காரணம் இதுதாங்கிற வகையில் நாங்கள் அதை நீங்கள் தவிர்த்து கொண்டால், இந்த மாதிரி ஒரு புகழ்கிற மாதிரி விஷயங்களை யாரையும் வேணாம். யாரையும் புகழ்கிறதுனால நல்லவங்களும் கெட்டுருவாங்க. இந்த மாதிரி பொது சபைகளில் புகழும் போது நம்ம பெரிய ஆள் தான் போல இருக்க அப்படின்னு அவங்களை அறியாமலே சைத்தான் தலையில் ஏறி உட்காந்தான்னு வைங்களேன், அவங்க லைஃப் வீணாக போயிடும், அவங்களும் வீணாக போயிடுவாங்க, மக்களையும் கெடுத்துருவாங்க. அதனால அந்த ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்களை எல்லாரும் நிறைய எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? உள்நாட்டில் வெளிநாட்டில எல்லாம் நிறைய எனக்கு எதிர்ப்பு இருக்கிறது, அது என்ன காரணம்னு கேட்குறாங்க. இப்போ நாங்கள் 1980களில் இந்த பிரச்சாரத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். என்ன பிரச்சாரம்னு கேட்டால், முஸ்லீம்களை நாங்கள் பார்க்குறோம், குரானையும் பார்க்குறோம். குரானுக்கும் முஸ்லீம்களுக்கு சம்பந்தம் இல்லை. நபிகள் நாயகத்தினுடைய போதனையை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் அரபி மொழி கற்று நாங்கள் மத குருவாக நான் படிச்சிருக்கிறதுனால அரபிலே எங்களுக்கு எல்லாம் தெரியுது. குரானை படிக்கிறோம், ப்ராஃபட்டுடைய அந்த ஹதீஸுகள்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் படிக்கிறோம். முஸ்லீம்களுடைய செயலை பார்க்குறோம், சம்பந்தமே இல்லை. அப்போ ஏன் இஸ்லாத்தை விட்டு விலகி முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்கிறார்கள், ஏன் இவங்கள்ட்ட இஸ்லாம் இல்லை அப்படிங்கிற அடிப்படையை வைத்து தர்காவெலாம் சொல்கிறாங்கல்ல, தர்கா வழிபடுறாங்க, குரானில் அதுக்கு தடை இருக்குது, நபிகள் நாயம் தடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி தாயத்து தட்டு பில்லி சூனியம் மாயம் மந்திரம் இந்த மாதிரியான காரியங்கள்லாம் செய்கிறாங்க. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு ஏன் முஸ்லீம்களாக இருந்து கொண்டு முஸ்லீம்களாக இருக்கல, எவ்வளோ படித்தவர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் குரானை படித்து இஸ்லாத்துக்கு வர்றார்கள், இவர்கள் ஏன் பிற்போக்காக இருக்கிறார்கள்? குரானை படிச்சுட்டு பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம், பெரிய பெரிய மேதைகள், பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. ஒரு பக்கம் நாங்கள் அதை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இவங்களுடைய செயல்பாடுகள்லாம் ரொம்ப இஸ்லாத்துக்கு விரோதமாக இருக்குது என்ற உடனே 80களில் நாங்கள் ஒரு 10-15 பேர் இருந்தோம். அந்த நேரத்தில் பிரச்சாரத்தை ஆரம்பித்தா என்ன, இந்த தர்காவுக்கு போய் ஏமாத்துறாங்க, செய்யாதீங்க என்பதை குரானில் உள்ள வசனத்தை சொல்லி நபிகள் நாயகத்தை சொல்லி தான் நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு எதிர்ப்பு. மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது அருவாளால் வெட்டினாங்க. அது கழுத்துக்கு வந்த கத்தி தோள்பட்டையோடு போயிடுச்சுன்னு வைங்களேன், மேடையில் ஏறி வெட்டினாங்க. பல இடங்களில் உருட்டுக்கட்டையால் அடித்தாங்க. மேடையில் ஏறி நாங்கள் பேசி கொண்டிருக்கும் பொழுது மேடையில் உருட்டுக்கட்டையோடு ஏறி நின்று நினைச்சாங்க அடித்திருக்கிறார்கள். பயங்கரமான தாக்குதலுக்கு நாங்களும் எங்களை சேர்ந்த பிரச்சாரகர்களும் எங்கள் சமுதாயத்தினால எங்கள் வரதட்சணை எதிர்த்து நாங்கள் பேசணும்னு சொன்னால், வரதட்சணை எதிர்ப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே கூட அவ்வளோ கடுமையான எதிர்ப்புகளை செஞ்சாங்க. எந்த ஊரில் கூட்டம் ஒரு பிரச்சாரத்துக்கு போனாலும் ஊரே திரண்டு போய் என்ன செய்வாங்க, போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு இவங்களை நடத்த விடக்கூடாது அப்படிங்கிற அளவு கொடுமைப்படுத்துவாங்க. எங்கள் கொள்கை ஏற்றுக்கொண்ட யாராவது இறந்து விட்டார் என்று சொன்னால் அவர் அடக்கம் செய்ய கூட விட மாட்டாங்க. இதெல்லாம் 80களில் நாங்கள் பட்டது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எங்கள் மக்கள்லாம் அவ்வளோ ஒரு ஊரில் உள்ள எங்கள் சகோதரர்களும் நாங்கள் சத்தியத்தை சொல்லணும், உண்மையை சொல்ல வேண்டும். ஏன்னா மதத்தை பிழைப்புக்கு வழியாக ஆக்கி கொள்ளக்கூடாது. எல்லா மத குருமார்களும் அவங்க தொழில் பண்ணுறாங்க.
மத குருமார்கள் சொல்லி கொண்டு மக்களை ஏமாத்த தொழில் பண்றாங்க. எங்க அமைப்பு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த பிரச்சாரக்கும் சம்பளம்லாம் கிடையாது. நாங்கள் வந்து பேசுறோம்ல, இதெல்லாம் சம்பளம் கிடையாது. நாங்கள் சேவையா தான் செஞ்சுட்டு போகணும். எந்த வருமானமும் யாருக்கும் எடுக்கக்கூடாது. போக்குவரத்து செலவு மட்டும்தான் அவங்க தருவாங்களே தவிர, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் தொழில் வச்சிருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். வியாபாரத்தை பண்ணி கொண்டு சாப்பாட்டுக்குரிய வேலையை செய்து கொண்டு இது ஆன்மீக பணியை இப்படி செய்யணும் என்று நாங்கள் விரும்பினோம். இதை நாங்கள் மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது மதத்தை வைத்து பிழைப்பு நடத்துறவங்களுக்கு அதை சீரணிக்க முடியல. அதுக்காகத்தான் எங்களுக்கு எல்லா விதமான எதிர்ப்பு வச்சு இலங்கைக்கு போனோம். இலங்கையில போய் எல்லாம் திரண்டு போய் நின்று டீபோர்ட் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. அங்க கூட தமிழ் மக்கள் மத்தியில் பேச விடல. 3 நாள் கூட்டம் போட்ட 4வது நாள் அனுப்பிவிட்டாங்க, பார்சல் பண்ணிட்டாங்க. மலேசியாவுக்கு போனோம். அங்கேயும் திரண்டு வந்து நின்று பெரிய பிரச்சனையாக்கி கைது பண்ண வச்சு மலேசியா ஜெயிலில் அடைச்சி எங்க மக்கள்லாம் இங்கே போராட்டம் பண்ண பிறகு அடுத்த நாள் எங்களை அனுப்பிவிட்டாங்க. இப்படி எங்க போனாலும் எதிர்ப்பு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, நாங்க இதெல்லாம் எதிர்க்கிறதுனால தான். வரதட்சணை எதிர்க்கிறோம், பணக்காரங்களுக்கு பிடிக்கல, ஆடம்பர திருமணங்கள், பண திமுறை காட்டுவதற்காக நீங்கள் இந்த மாதிரி விரயம் பண்றீங்களான்னு கேட்கிறோம். பணக்காரங்களுடைய எதிர்ப்பு, மதகுருமாரோட எதிர்ப்பு. இப்ப கூட பாருங்க, சூனியம் செய்யறாங்களாம், பில்லி சூனியம். எனக்கு வயது 50 லட்ச ரூபா சவால் விட்டோம். ஊரா பேனர் வச்சோம். எனக்கு சூனியம் வச்சு ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தினால் 50 லட்ச ரூபா தர்றேன் அப்படின்னு என் பேரை போட்டு என்ன செஞ்சேன், எல்லா பக்கம் பேனர் வைக்க சொன்னேன். அதுக்கப்புறம் எங்க 5 நிர்வாகிகள் பேர் வைக்க சொன்னோம். 2 பேர் வந்தாங்க ஒப்பந்தம் பண்றதுக்கு. நாங்க செய்யறோம்ட்டாங்க. 48 நாள்ல செய்யறேன் நான் ஒருத்தன். 48 நாளுக்கு பிறகு நான் நல்லா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் 144 நாள்ல உன்னை காலி பண்ணிட வேண்டாம் பண்றான்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டோம். 140 நாள் முடிஞ்சு 10 நாள் ஆச்சு, நல்லா தான் இருந்துட்டு இருக்கிறேன். அப்ப சூனியம் எல்லாம் பொய், ஃப்ராடு, ஏமாத்துறாங்க என்று சொல்லும் பொழுது அதை வச்சு பொழப்பு நடத்துறவனுக்கு கோவம் வருமா வராதா? இதான் காரணம். நாங்க மதத்தை வச்சு ஆதாயம் அடையாத, இதான் மேட்ரு. மூட நம்பிக்கையை இஸ்லாத்தின் பேரால சொல்லாத. ஜோசியங்கிறான், நல்ல நாளுங்கிறான், கெட்ட நாளுங்கிறான். இப்ப கூட ஒரு 1 கோடி ரூபாய் பரிசு வச்சிருக்கோம், பார்த்தா தெரியும். குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், ஊமை நடக்கிறார்கள் செஞ்சு காட்டினீங்கன்னா 1 கோடி ரூபாய் தர்றோம். இதுக்கு மக்களை மதத்தின் பேரால ஏமாத்துறீங்க. மனுஷன் செய்யற வேலையை தான் மனுஷன் செய்ய முடியும். குருடன் எல்லாம் மருத்துவ ரீதியா பார்க்க வைக்க முடியும். செவிடனை மருத்துவ ரீதியா கேட்க வைக்க முடியும். முடவனுக்கு ஏதாவது செயற்கை காலம் மாட்டி தான் நடக்க செய்ய முடியும். மந்திரத்துல செஞ்சால், மந்திரத்துல குருடனை பார்க்க வச்சால், யார் பார்க்க வச்சாலும் சரி, எந்த மதத்துக்காரர் செஞ்சாலும் சரி, 1 கோடி ரூபாய் பேனர் வாசல் வச்சிருக்கோம். உள்ள நுழைந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. பெரிய பேனர் வச்சு, ராட்சச பேனர். எதுக்கு வச்சிருக்கிறோம்? இந்த தீமைக்கு எதிராக உசுரை கொடுத்து போராடிட்டு இருக்கிறோம். நாங்களும் எங்கள் அமைப்பை சேர்ந்தவர்களும் இதை பொறுக்காமல் தான் அடிக்கிறாங்க எல்லா ஊர்லையும். ஆனா இன்னைக்கு என்னாச்சு, இதெல்லாம் ஒரு கட்டம். நான் சொன்னதெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான் முஸ்லீம்கள ஒரு பெரிய இயக்கமாகவும் ஒரு எஸ்எம்எஸ்ல 1000 பேர் ஒரு செகண்ட்ல திரட்டிடுவோம். அன்னைக்கு அப்படிலாம் கை வைக்கிறது கிடையாது. ஆனா அதை கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த மாதிரிலாம் இறந்தவன் அடக்கம் செய்யக்கூடாதுமாங்க. நாங்க திறந்து போய் மீறி உள்ள போய் அடக்கம் செஞ்சுட்டு வந்துருவோம். அதெல்லாம் இப்போ ஒரு காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்ப அவங்களோட ஆதிக்கம் எல்லாம் கொட்டமெல்லாம் உடங்கி போச்சு. இப்ப ஒரு புரிந்து கொண்டு மக்கள், அதிகமான மக்கள் வந்துட்டாங்க. இளைஞர்கள் அந்த பக்கம் வந்துட்டாங்க. வயசான ஆட்கள் தான் அந்த பக்கம் இருந்துட்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. மத குருமார்கள் வயசான ஆட்கள். அதனால எதிர்ப்பு காரணம் என்னன்னு கேட்டா, யாரெல்லாம் சத்தியத்தை கரெக்டா சொல்றாங்களோ அவங்க எதிர்க்கத்தான் படுவாங்க. நம்மளை எதிர்க்கல என்று சொன்னா சரியா சொல்லலன்னு அர்த்தம். சத்தியத்தை சரியா சொன்னா அவன் அடிக்கணும், அப்பதான் கரெக்டா சொல்லிருக்கன்னு அர்த்தம். அடிக்கலன்னு வைங்க, சிரிச்சுன்னு வைங்களேன், நம்ம சொல்ல அவனுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தல, அவனுக்கு புரியுற விதமா சொல்லல, அதுக்கு அர்த்தம். அதனால எங்களை அவங்க எதிர்ப்பது, அடிப்பது எல்லாம் நாங்கள் எங்களுடைய உத்வேகத்தை கூட்டிக் கொள்வதற்கு பயன்படுத்திக்கிறோம். அடிச்சு நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம், நமக்கு கோவம் வர அளவு கோவம் வந்தா திருந்துவான், முதல்ல அடிப்பான். இன்னும் சொல்ல போனா இங்க வந்திருக்கக்கூடியவர்கள என்னுடைய கூட்டங்கள்ல கல்வீசி தாக்கியவர்கள் இங்க இருக்கிறாங்க. எங்க ஜமாத் நிர்வாகியாவே என்னை வெட்டினவர்கள் இருந்தாங்க. அப்ப வெட்டினவர்கள் நிர்வாகியா வந்தாங்க. வெட்டுவாங்க, பிறகு யோசிப்பாங்க, ஏன் வெட்டணும், இன்னுதான் சொல்றாங்க, என்னத்துக்காக வேண்டி செய்யறோம், சிந்திப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்படுத்துவதற்காகத்தான் நாங்க பாடுபடுறோம். எங்க அரசியலுக்கு நாங்க போக மாட்டோம், எந்த ஒரு தேர்தலையும் போட்டியிட மாட்டோம், வாரிய பதவி வாங்க மாட்டோம், எந்த விருதும் வாங்க மாட்டோம், அரசாங்கத்துக்கு பள்ளியளிக்க மாட்டோம். உண்மையை சொல்லிக்கிட்டே சீர்திருத்த கருத்தை சொல்லிக்கிட்டே போயிட்டு இருப்போம். இப்படி இருந்தால் இப்படி இருக்கிற எல்லாரும் எதிர்க்கத்தான் படுவாங்க. அதனால நாங்களும் எதிர்க்கப்பட்டோம். அதான் விஷயம். அது என்ன சாத்தானுக்கு கல்ல எறிதல, என்ன சாத்தாங்க இருக்கிறானா, எதுக்கு போய்ட்டு அந்த கல்லை எறிகிறீங்க அப்படிங்கிறத அவங்க கேட்கறாங்க. அதுக்கு ஒரு வரலாறு என்னன்னு கேட்டா, முகமது நபியுடைய முன்னாடி காலத்துக்கு முந்தி அவங்களோட முப்பாட்டனாரை ஆபிரகாம், இப்ராஹிம் சொல்லுவோம்ல நாங்க, அவங்க ஆபிரகாம் சொல்லுவாங்க. அவருடைய பரம்பரை தான் முகமது நபி. அவரும் ஒரு இறை தூதரா இருந்தார். அவருக்கு கடவுளை அவர் காலத்தில் என்னன்னு கேட்டா, கடவுளுக்காக மனிதரை பலியிடுவார்கள். ஆபிரகாம் இப்ராஹிமுடைய காலத்தில் கடவுளுக்கு ஏதாவது கோரிக்கை வச்சாங்கன்னு சொன்னா மௌனே கொண்டு அறுத்துறது.
யார் வீட்டு பிள்ளையா கடத்திட்டு போய் பலி கொடுத்துறது நரபலி. நரபலினா மனுஷப்பலி. மனுஷப்பலி கொடுப்பது அந்த காலத்தில் ஒரு வழக்கமாக இருந்தது. அதை ஒழித்து கட்டுவதற்காக இறைவன் என்ன செய்யறான்னு கேட்டா இப்ராஹிமுக்கு ஒரு உத்தரவு போடுறான் கனவின் மூலமா. என்ன உத்தரவுன்னு கேட்டா உன்னுடைய மகனை அறுத்து நீ பலி இடுன உடனே அவர் மகனை அறுக்கிற கூட்டு போறாரு. அறுக்க வைக்கிற கடவுள் நோக்கம் இல்லை, அது வேற ஒரு நோக்கத்துக்கு செய்யறாரு. அப்ப அழைத்து கொண்டு போகும் பொழுது இறை தூதர் அவர் இறை தூதராக சாத்தான் வருவான். நம்மள்ட்ட சாத்தான்லாம் வரமாட்டான். இறை தூதரா இருக்கனால சாத்தான் அவர் பார்க்க முடியும், கடவுளால் நியமிக்கப்பட்டவராக இருக்கனால. சாத்தான் குறுக்கிட்டு ஏன் இப்போ பித்த புள்ளைய அறுக்க போற, எதுக்கு நீ செய்யற, அல்லாஹ் சொன்னா அறுத்துறதா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவர் போடா சாத்தான் ஒரு கல்லை விட்டு எறிகிறார். இன்னும் கொஞ்சம் தூரம் மறுபடியும் அதே மாதிரி வர்றான், மறுபடியும் கல்லை விட்டு எறிகிறாரு. 3 இடத்துல அவர் கல்லை விட்டு எரிஞ்சு விரட்டி விட்டு அந்த கொள்கையில உறுதியா நின்று அறுக்க போறாரு. அறுக்க போகும் பொழுது இறைவன் என்ன செய்யறான், இப்ராஹிமை நிறுத்து, அறுக்காதே, இந்த ஆட்டை அறுத்து நீ பலி கொடு, எனக்காக பலியிட நினைத்தால் ஆட்டை அறுத்து மனுஷன் அறுக்க கூடாது, இந்த மனுஷனை அறுக்கக்கூடாது என்பதை ஒரு சிம்பாலிக்காக அந்த மக்களுக்கு உணர்த்திய காரணத்தினால்தான் இப்ராஹிம் நபியை மனுஷன் அறுக்கிற மாதிரி கூட்டிட்டு போய் அறுக்கிற மாதிரி கடைசி வரைக்கும் கொண்டு போய் அறுக்க போறான்னு அந்த மக்கள் மத்தியில் அந்த இதை எதிர்பார்ப்பை உண்டாக்கி இல்ல ஆட்டை இருக்கலாம், அதுக்கு பிள்ளை இதை இருக்கலாமோ, அப்பயே மனுஷன் போட்டு இருக்கணும் என்கிற ஒரு கருத்தை விதைப்பதற்காக வேண்டி அந்த பிள்ளையை அறுக்கிற மாதிரி, பிள்ளை எப்படி கடவுள் அறுக்க சொன்னா நினைச்சிடக்கூடாது, அறுக்கிற நோக்கத்துக்கு அவர் சொல்லல, நோக்கத்துக்கு சொல்லியிருந்தா அறுக்க விட்டுருப்பாரு. அதை வந்து ஒரு கருத்தை பதிய வைப்பதற்காக வேண்டி அறுக்கிற மாதிரி போய் அறுக்காம காப்பாற்றி விட்டார் ஆட்டை இருக்கிறது. அதனாலதான் முஸ்லீம்கள் யாருமே நரபலி கொடுத்த செய்தி நீங்க பார்க்க மாட்டீங்க. மனுஷனை கொண்டு கடவுளுக்கு பலி கொடுக்குறாங்கல்ல, அப்படியான ஒரு நியூஸ் வந்து இருக்கவே இருக்க. குழந்தைய பலி கொடுக்கறது, யார் வீட்டு பிள்ளைய கடத்திட்டு போய் பலி கொடுக்கறது, கடவுளுக்குன்னு அறுத்து, அது முஸ்லீம்ல இருக்காது. ஏன்னு கேட்டா அப்படி பலியிட நாங்கள் நினைச்ச ஒரு ஆட்டை எடுத்து கொடுத்துட்டு போயிருவோம், மனுஷனை போட்டு அறுக்க மாட்டோம் என்கிற மாதிரி ஒரு அந்த மாதிரி பலியிடணுங்கிற ஒரு எண்ணம் எல்லா மனிதனுடைய ஆள் மனசுல இருக்குமே. ஆனால் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு வேற ஒரு வழியை இஸ்லாம் வந்து காட்டிருச்சு. இப்ப இந்த சம்பவத்தை அடிப்படையாக வைத்து தான் ஆபிரகாம் அந்த அறுத்த இடம் மகனா இருக்குது. ஆபிரகாம் மகனை கூட்டிட்டு போனார்ல, கூட்டிட்டு போனது அறுத்தது அந்த ஆபிரகாமுடைய பிள்ளைக்காகத்தான் கடவுள் அந்த நீரூற்றை உண்டாக்குனாரு என்ற இதெல்லாம் அங்கே அடங்கி இருக்கிறதுனால நாங்கள் ஹஜ்ஜிக்கு போகும் பொழுது எங்களுக்கு நபிகள் நாயகன் சொன்னாங்க, நீங்கள் நல்ல பாதைக்கு போகும்போது சாத்தான் உங்களை வழிகெடுப்பான், அவர்கிட்ட நேரம் வந்து சொன்னா நம்மள்ட்ட மனசு நல்ல தர்மம் செய்ய போறோம்னு வைங்களேன், ஏன் செய்யணும், செய்யட்டு நம்ம நல்லா இருக்கலாமே அப்படின்னு இன்னொரு மனசு சொல்லும். அதை சாத்தான்ங்கிறது. நல்லது செய்யணும்னு ஒரு மனசு சொல்லணும், நல்லது செய்யாதுன்னு இன்னொரு மனசு கொஞ்சம் போய் ஒரு 2 பெக்கு அடிச்சா என்ன, 2 பாட்டில் குவார்டர் போட்டா என்னன்னு ஒரு மனசுல சொல்லும். அப்படி சொன்னா அது யார் சொல்றா, சைத்தான் நம்மளை வழி கெடுக்கிறான்னு அர்த்தம். அப்ப இந்த மாதிரி சைத்தான் எங்களிடத்துல வாழாட்டினால் ஆபிரகாம் இப்ராஹிம் எப்படி கல்லை எறிந்து விரட்டினாரோ அப்படி விரட்டுவோம் என்று ஒரு கருத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி நாங்கள் கல்லை, அங்க சைத்தானெல்லாம் இருக்க மாட்டான், நாங்க சைத்தானை பார்த்துட்டு கல்லை எறிய மாட்டோம். இந்த இடத்தில் இப்ராஹிம் இருந்தாரே, இப்ராஹிம் எப்படி சைத்தானை வென்றெடுத்தாரோ அதே மாதிரி எங்களை வந்து சைத்தான் கெடுக்க வந்தால் நாங்களும் அதில் உறுதியா நின்று எதிர்ப்போம், சைத்தானுக்கு பலியாக மாட்டோம் என்று அவரை ஃபாலோ பண்ணி ஒரு 3 இடத்துல என்ன செய்யறோம், கல்லை எறிகிறோம். சைத்தானை எறிகிறது இல்லை, சைத்தானை அவர் எரிந்ததை நினைவு கூறும் விதமாக அந்த கருத்தை மனசுல பதிய வைக்கும் விதமாக என்ன செய்யறோம், அந்த கல் எறிதல் என்பது நடக்கும். 3 இடத்துல எறிவாங்க. அதுதான் கேட்கிறாரு அந்த படத்துல பார்த்துட்டு.